moral stories. சுற்றிலும் நீர், அதுக்கு நடுவுல ஒரு காடு. அங்க ராகமயூரம்னு ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அந்த ஆசிரமத்துல ராகவ மகரிஷி பல இளைஞர்களுக்கு பல்வேறு கலைகளை கற்றுக் கொடுத்து அவங்கள நல்ல குடிமக்களா சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த ஆசிரமத்துல சிவானந்தம், சதானந்தம், பிரம்மானந்தம் அப்படின்னு 3 இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க குருநாதர் சொல்லி கொடுக்கிற எல்லா வித்தைகளையும் நல்லாவே கத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராகவ மகரிஷி அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாரு. குழந்தைகளே, உங்களுடைய கல்வி காலம் நாளையோட முடிவடையுது. நீங்க சமுதாயத்துக்கு திரும்பி போகலாம். அப்படி குரு சொல்லவும் 3 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாளைக்கு சூரிய உதயமானதும் 3 பேரும் கிளம்பி போகலாம். அப்படி ராகவ மகரிஷி சொல்லவும் 3 பேருக்கும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி வந்துச்சு. நாளையில இருந்து நிம்மதியா ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. ஆனா உங்களுக்கு 2 விஷயங்கள் சொல்றேன். வாழ்க்கை முழுக்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி குருநாதர் சொல்லவும் 3 பேரும் ஒருத்தர் குழப்பத்தோட பாத்துக்கிட்டாங்க. எப்பவுமே நமக்கு சொந்தம் இல்லாத செல்வத்து மேல ஆசைப்படக்கூடாது. அப்புறம் 2வது, ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட முட்டாள்தனமா அடி எடுத்து வைக்க கூடாது. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. தீர்காயுஷ்மான் பவ. அப்படி ஆசீர்வாதம் பண்ணினாரு மகரிஷி. 3 பேரும் சரின்னு தலையாட்டினாங்க. அடுத்த நாள் சூரிய உதயம் ஆனதும் சிவானந்தம், சதானந்தம், அப்புறம் பிரம்மானந்தம் 3 பேருமே மகரிஷிக்கு வணக்கம் சொல்லிட்டு ஊருக்கு புறப்பட்டாங்க. ஒரு காட்டுல பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க. 3 பேரோட முகத்திலயுமே புன்னகை தாண்டவமாடுச்சு. நண்பர்களே, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா மாங்காய் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு மளிகை கடை வைக்கலான்னு இருக்கேன்பா. 2 பேரும் அவங்களோட வியாபாரத்தை பத்தி பேசிட்டு வரும்போது பிரம்மானந்தம் மட்டும் எதுவுமே பேசாம வந்தான். என்னடா நீ எதுவுமே பேசாம வர? உன்னோட வியாபாரத்தை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டியா? நம்ம போட்டிக்கு வந்துருவோன்னு பயப்படுறானோ என்னவோ. அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லடா, நான் விவசாயம் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி மனசுல இருக்கிறத ரொம்ப அமைதியா வெளிப்படுத்தினா பிரம்மானந்தம். விவசாயமா? அது என்ன நண்பா, உனக்கு தான் எல்லா வித்தைகளும் நல்லாவே தெரியுமே, அப்புறம் ஏன் விவசாயம்? அப்படி 2 பேருமே ஆச்சரியமா கேட்டாங்க. அது என்ன நண்பா, வித்தைகள் தெரிஞ்சுக்கிட்டா விவசாயம் பண்ணக்கூடாதா? படிப்புங்கிறது நல்ல நடத்தையும் நல்ல பண்பையும் கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். வேலைக்காக படிக்க வேண்டிய அவசியம்னு என்ன இருக்கு? பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்மளோட லட்சியம் நினைச்சிருந்தா சின்ன வயசுலயே ஏதாவது கூலி வேலைக்கு போயிருப்போம் இல்லையா? அப்படி கேட்டான். இது கேட்டதும் மத்த 2 பேருக்கும் வாயிலிருந்து வார்த்தைகளே வரல. அப்படி அந்த 3 பேரும் மாணவர்களா இருந்து இப்ப பயணிகளா மாறி நடந்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு தங்க நகைகள் நிரம்பிய ஒரு பெரிய மூட்டை கிடைச்சது. அந்த மூட்டைய 3 பேருமே எடுத்து பார்த்தாங்க. அந்த தங்கத்தை பார்த்ததும் 3 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. இவ்ளோ அடர்ந்த காட்டுக்குள்ள இவ்ளோ நகைங்க எப்படி வந்துச்சு? யாரோடதா இருக்கும்? யாராவது தெரியாம தவற விட்டுருப்பாங்களா? அப்படி யோசிச்சான் பிரம்மானந்தம். நண்பா, இந்த காட்டை சுத்தி தண்ணி தான் இருக்கு. இங்க ஆசிரமத்தை தவிர வேற எதுவுமே இல்ல. இங்க வேற யாரு வருவாங்க? இது கண்டிப்பா தவற விட்ட தங்கமா இருக்கவே முடியாது. அப்போ இந்த தங்கம் யாரோடது? அப்படி 3 பேரும் ஏதேதோ யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இங்க ஏதாவது திருட்டு கும்பல் இருக்கோ என்னவோ. அவசரத்துல அவங்க இதை போட்டுட்டு போயிட்டாங்களோ என்னமோ. அப்படி அவன் நினைச்சத சொன்னா பிரம்மானந்தம். இருக்கலாம். சரி, இந்த தங்கத்தை நம்ம 3 பேரும் பிரிச்சுக்கலாம். சீச்சி, இது பிறரோட சொத்து, பாம்பு மாதிரி. குரு சொல்லியிருக்காரு இல்லையா, நமக்கு சொந்தமில்லாத விஷயத்து மேல நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு. அப்படி பிரம்மானந்தம் ரொம்ப நேர்மையா சொன்னான். ஆனா மத்த 2 பேருக்கும் அவன் சொன்னது பிடிக்கவே இல்ல. இந்த காலத்துல அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது நண்பா. பணம் யாரு கையில இருக்கோ அது அவங்களோடது. உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும். அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் பிரம்மானந்தத்தை எப்படியாவது பலவந்தப்படுத்தி ஒத்துக்க வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா பிரம்மானந்தம் மட்டும் ஒத்துக்கவே இல்ல. நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த தங்க மூட்டையை எடுத்துட்டு போய் கிராம அதிகாரிகள் கிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பிடிவாதமா சொன்னான். நண்பா, இத நம்ம கிராம அதிகாரிகள் கிட்ட கொண்டு கொடுத்தாலும் அவங்க இதை சரியா உபயோகப்படுத்துவாங்கன்னு என்னப்பா நிச்சயம்? அவங்களும் இந்த தங்கத்தை தானே வச்சுக்கணும்னு நினைக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லவும் பிரம்மானந்தம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தான். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இந்த மூட்டையில இருக்கிற தங்கத்தை நம்ம 3 பேரும் சரிபாதியா பிரிச்சுக்கலாம். வேணும்னா நீ அதை எடுத்துட்டு போய் ஏதாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்து அப்படின்னு சொன்னா சிவானந்தம்.
பிரம்மானந்தம் மனசே இல்லாம சரின்னு ஒத்துக்கிட்டான். 3 பேரும் அந்த தங்கத்தை பங்கு போட்டுக்கிட்டாங்க. சரி, இனி கிளம்பலாமா? இங்கேயே நமக்கு இவ்ளோ மூட்டை நிறைய தங்கம் கிடைச்சிருக்குன்னா இந்த பாதையிலேயே போனா இன்னும் எவ்வளோ தங்கம் கிடைக்குமோ? இப்படி ஒரு கேள்வியை எழுப்புனா சிவானந்தம். இத கேட்டதும் பிரம்மானந்தம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனான். சதானந்தம் மட்டும் கொஞ்சம் இதுல ஆர்வம் காட்டுனான். இந்த வழியிலேயே போனா இன்னும் நிறைய தங்கம் கிடைக்கும். இப்படி சொல்லவும் பிரம்மானந்தத்துக்கு நிஜமாவே ரொம்ப கோவம் வந்துருச்சு. நண்பர்களே, இந்த பாவ சொத்தை எடுத்துட்டதே பெரிய பெரிய தப்பு. பேராசை எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தானது. கிடைச்ச வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பி போயிடலாம் வாங்க. அப்படி அவங்கள எச்சரிக்கை பண்ணான். ஆனா சிவானந்தம் மட்டும் இப்படி சொன்னான். திறமை இல்லாதவன் தான் இந்த மாதிரி வாய்ப்பை தவற விடுவான். நான் வாய்ப்பை வேணா தவற விட்டவனா இருக்கலாம், ஆனா நற்பண்புகளை இழந்தவனா கண்டிப்பா இருக்க மாட்டேன். அப்படி தைரியமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் பிரம்மானந்தம். இவங்க 2 பேரும் மட்டும் இன்னும் தங்கத்தை தேடி அந்த பாதையில போனாங்க. அந்த பாதையில அவங்களுக்கு சின்ன சின்ன நகைங்க அங்கங்க கிடைச்சது. இந்த பாதையில தான் போயிருப்பாங்க போல. ஆமா, இன்னைக்கு நமக்கு ஏதோ அதிர்ஷ்டமான நாள் போல. அப்படி இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியோட போயிட்டு இருந்தாங்க. பிரம்மானந்தம் மட்டும் காட்டை கடந்து நதியை கடந்து ஊருக்கு போய் சேர்ந்தான். இவங்க 2 பேரும் நடந்து மெதுவா திருடர்களோட குகை முன்னாடி போனாங்க. அந்த குகை பக்கத்துல 2 நாய் காவல் இருந்துச்சு. நண்பா, இந்த இடம் என்னவோ ரொம்ப ஆபத்தானதுன்னு தோணுது. ஆபத்தெல்லாம் கடந்து வந்தாதான் இந்த உலகம் நம்மள அங்கீகரிக்கும். உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ தாராளமா திரும்பி போலாம். அந்த பிரம்மானந்தம் மாதிரி நீயும் இந்த வாய்ப்பை தவற விட போறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லவும் சதானந்தம் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சிவானந்தத்து கூடவே போனான். ஆனா அங்க ஏற்கனவே பசியோட இருந்த நாய்கள் சதானந்தத்தை துரத்த ஆரம்பிச்சது. முள்ளு குத்துனதையோ இல்ல அவன்கிட்ட இருந்த தங்கம் கீழே விழுந்ததையோ பொருட்படுத்தாம ஓடியே போனா சதானந்தம். நாய்கள் அவனை கடிச்சது, ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டான். சிவானந்தம் மட்டும் ரொம்ப தைரியமா அந்த குகைக்குள்ள நுழைஞ்சான். அங்க நிறைய தங்க நகைகள், வைரங்கள், அப்புறம் தங்க நாணயங்களும் இருந்துச்சு. ஆஹா, இவ்ளோ செல்வங்களா! இதெல்லாம் யாருக்கு சேரணுங்கிறது முன்னாடியே எழுதப்பட்டிருக்கும். இது எல்லாமே இப்ப எனக்கு சொந்தம். அப்படியே சிரிச்சுக்கிட்டு கூத்தாடுனா. எல்லாம் எனக்கு தான், எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு ஆனந்தத்துல துள்ளி குதிச்சான். அந்த செல்வத்தை எல்லாம் மூட்டையா கட்டிட்டு இருக்கும்போது திருடர்கள் அங்க வந்துட்டாங்க. அந்த திருடர் கூட்டத்தோட தலைவன் கங்காராம் அங்க வந்தான். டேய், யாரா நீ? எங்களோட இருப்பிடத்துக்கே வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு கோவமா கேட்டான். சிவானந்தத்தோட இதயம் ஒரு நிமிஷம் நின்னே போச்சு. அது அது வந்து அது அப்படி தட்டு தடுமாற ஆரம்பிச்சான். சிவானந்தத்துக்கு உள்ளுக்குள்ள புரிஞ்சிடுச்சு. அவனுடைய கடைசி நேரம் நெருங்கி வந்துருச்சுன்னு முடிவு பண்ணனான். ஏண்டா, நாங்க கஷ்டப்பட்டு திருடிட்டு வந்தா நீ எங்க கிட்ட இருந்து அதை திருடிட்டு போலான்னு பாக்குறியா? டேய், இவன் இங்க இருந்து உயிரோட வெளியில போக கூடாது. அப்படி சொல்லவும் கங்காராமோட ஆட்கள் கொதிச்சு எழுந்து சிவானந்தத்தை அடிச்சாங்க. பிராணம் போற வரைக்கும் துன்புறுத்தி அடிச்சாங்க. பேராசை பிடிச்ச சிவானந்தம் அந்த குகையிலேயே தன்னோட உயிரை விட்டுட்டான். சதானந்தம் மட்டும் ஏதோ காயங்களோட வெளியில போய் எப்படியோ உயிர் பொழைச்சுக்கிட்டான். பிரம்மானந்தமோ எந்த கவலையும் இல்லாம தனக்கு கிடைச்ச தங்கத்தை வச்சு முதல்ல ஒரு நிலம் வாங்கினாரு. மீதி பணத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி நேர்மையாவும் உண்மையாவும் வாழ ஆரம்பிச்சாரு. அப்படியே விவசாயம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நெல் வியாபாரியோட நல்லபடியான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. அவங்க உறவும் நல்ல பலப்பட்டுச்சு. ராமமூர்த்தி ஐயா, இந்த குவியல்ல மொத்தமா 100 மூட்டை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் வர கோடை காலத்துல தர்பூசணி பழங்களும் அனுப்புறேன். அப்படி சாமர்த்தியமா பேசி நல்ல சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சாரு. பிரம்மானந்தத்தை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாரும் நல்ல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. இத கவனிச்ச ராமமூர்த்தி தனக்கு இருந்த ஒரே மகளை பிரம்மானந்தத்துக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணினாரு. என் பொண்ணை மட்டும் இல்லையா, என்னோட வியாபார சாம்ராஜ்யம் மொத்தத்தையும் உன் கையில குடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னோட நம்பிக்கைய நீதான் நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னாரு. பிரம்மானந்தம் ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு. வியாபாரமோ 3 பூ 6 காய் போல தினந்தோறும் செழிச்சு வளர்ந்துச்சு. கடவுளும் வியாபாரத்தோட சேர்ந்து குடும்பத்தையும் ஆசிர்வதிச்சாரு. பிரம்மானந்தம் தம்பதியர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறந்தாங்க. அவனோட பிள்ளைங்க, அப்பா அப்பா ஏதாவது கதை சொல்லுப்பா கதை சொல்லு அப்படி அடம் பிடிச்சாங்க. கதை தெரியாது, ஆனா 2 விஷயங்கள் சொல்றேன். வாழ்க்கையில எப்பவும் அதை மட்டும் மறக்கவே கூடாது.
அப்படின்னு சொன்னாரு. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வத்தோட கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்பவுமே நமக்கு சொந்தமில்லாத செல்வத்து மேல ஆசைப்படக்கூடாது. ரெண்டாவது, நமக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் அதே பாதையில முட்டாள்தனமா நடக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்ட குழந்தைங்களும் சரின்னு சொன்னாங்க. ராகவ மகரிஷி சொன்ன அந்த 2 வார்த்தைகளை கேட்ட பிரம்மானந்தம் வாழ்க்கையில ரொம்பவும் முன்னேறினாரு. அந்த வார்த்தைகளை கவனத்துல எடுத்துக்காத மத்த 2 வழிப்போக்கர்களும் பேராசையால தங்களோட வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டாங்க. இந்த கதை மூலமா பேராசை எவ்வளவு ஆபத்தானதுன்னு புரியுது. இப்போ கொஞ்சம் நகர சூழலுக்கு பழகிக்கிட்டு இருந்த அந்த ஊரோட பெயர் லக்ஷ்மிபுரம். அந்த ஊரோட நடு பகுதியில எதிரெதிரா 2 தள்ளு வண்டி சாப்பாடு கடைகள் இருந்துச்சு. ஊர்க்காரர்கள் பாதி பேர் ஒரு கடைக்கும் இன்னொரு பாதி பேர் மத்த கடைக்கும் போவாங்க. அந்த கடைகளோட உரிமையாளர்கள் சீனையா அப்புறம் ரங்கையா. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது. எப்பவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபத்தோடயே இருப்பாங்க. வாங்கப்பா வாங்க, புது புது வடைங்க, சுட சுட வடைங்க. அவர மாதிரி புளிச்ச மாவுல செஞ்ச வடை கிடையாது. எல்லாம் புதுசு புதுசா சுட்ட வடைங்க. பக்காவா நல்ல மொறு மொறுன்னு இருக்கும். ரங்கையா ரொம்ப நியாயமா விக்கிறவரு. அவரு இப்படி சொன்னாரு. யாரு நேர்மையா விக்கிறாங்கன்னு என்கிட்ட ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணுங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்த மொறு மொறு வடைங்க. வாங்கப்பா வாங்க, உங்க சோர்வை ஒரே சாப்பாட்டுல போக்கிடும். இப்படி 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணுவாங்க. இடையிடையே ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் குத்துக்களே விழுனா பாத்துக்கோங்களேன். பார்வையே ஊசி மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் பரம விரோதியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. அவங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்த அண்ணன் தம்பிகள். ஆச்சரியப்பட வேண்டாம், இதான் நிஜம். சொத்து பிரிக்கிற நேரத்துல யாரு வயலை எடுத்துக்கிறது, யாரு வியாபாரத்தை பாக்குறதுங்கிறதுல வாக்குவாதம் ஆயிடுச்சு. இப்படி 2 பேருமே போட்டி போட்டு இங்க வியாபாரம் பண்றதுனால 2 பேரோட வியாபாரமுமே மெல்ல மெல்ல குறைஞ்சுக்கிட்டே போக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சீனையாவோட வியாபாரம் ரங்கையாவோட வியாபாரத்தை விட ரொம்ப நல்லா நடந்தது. இத பார்த்த ரங்கையாவுக்கு சீனையா மேல பயங்கரமா பொறாம வந்துச்சு. எனக்கு பின்னாடி பிறந்தவன் என்னை விட அதிகமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா ஊருக்குள்ள நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். நான் தான் ஏதாவது செஞ்சு இதை நிறுத்தியே ஆகணும். அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி ரங்கையா சீனையாவோட வீட்டுக்கு போனான். தம்பி தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அவனோட மாவுல அதிகமான உப்ப கலந்துட்டு வந்துட்டான். மறுநாள் சீனையா அதே மாவுல வடைகள் செஞ்சு வித்தான். அந்த வடைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டவங்க உடனடியா இது என்ன வடை, என்ன சீனையா இப்படியா பண்ணுவாங்க, வாய் முழுக்க உப்பா இருக்கு, மறுபடியும் உன் கடைக்கு வரதாவே இல்ல அப்படி சொல்லிட்டு அவன் கடையில நின்னுட்டு இருந்த எல்லாரும் எதிரில இருந்த ரங்கையாவோட கடைக்கு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சீனையா கவலைப்பட்டு அந்த வடைகளை எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அப்பதான் சீனையாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சுது. தன்னோட வியாபாரம் நல்லா போறதை விட தம்பியோட வியாபாரம் நாசமா போச்சு அப்படிங்கறதுல ரங்கையாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சீனையா ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துகிட்டு ரொம்ப கவலையோட தனக்கு தானே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரங்கையா தான். என் வியாபாரத்தை கெடுத்துட்டு நீ பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கியா? டேய், நீ என்னை விட முன்னாடி பிறந்திருக்கலாம், ஆனா அறிவில எப்பவும் என்னை விட முன்னாடி இல்லடா. அப்படி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியே சீனையா அண்ணன் ரங்கையனோட வீட்டுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு போய் அவங்க அண்ணன் மறுநாளுக்காக தயாரிச்சு வச்சிருந்த அந்த மாவுல மிளகாய் தூளை கலந்துட்டு வந்துடுறான். சீனையனை மக்கள் எப்படி திட்டினாங்களோ அதே மாதிரி ரங்கையனையும் திட்டிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. 2 பேருக்குமே இப்ப வியாபாரம் நடக்கல. எதிரெதிரா பார்த்து ஈக்களை விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சரியான சமயம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்த கிருஷ்ணயன் அதே தெருவுல இன்னொரு வடை கடைய ஆரம்பிச்சான். அண்ணன் தம்பி 2 பேரோட கடையும் சரியா போகாததால கிருஷ்ணயனோட கடை மட்டும் நல்லபடியா வியாபாரம் பெருகிக்கிட்டே போச்சு. எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டாங்க. 2 பேருக்கு நடுவுல சண்டைனா 3வது ஆளுக்கு கொண்டாட்டோன்னு இததான் சொல்லுவாங்க போல. அந்த சமயத்துலதான் பட்டணத்துல இருந்து ரங்கையாவோட ஒரே ஒரு பையன் ஸ்ரீகாந்த் வந்தான். அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை பாக்குறதுக்காக ரங்கையா வீட்டுக்கு போனாரு. தம்பி ஸ்ரீகாந்த், எப்பப்பா வந்த? நல்லா சாப்பிடுறியாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஸ்ரீகாந்தும் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னான். அது சரி, முதல்ல இங்கதான் வரியா இல்லனா உன் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டாரு. அப்பா, இங்கதான்ப்பா நேரா வரேன். நான் எதுக்குப்பா அவர் வீட்டுக்கு போறேன்? அதான் என் பையங்கிறது. சரி சரி, வா சாப்பிடலாம். அப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் அவங்க சித்தப்பாவை பாக்குறதுக்காக அவர் வீட்டுக்கு போனான். எடா ஸ்ரீகாந்த், இப்பதான் வந்தியா? வா வா. அண்ணன் தம்பிக்குள்ள என்னதான் சண்டை இருந்தாலும்
ஸ்ரீகாந்த்னா அவங்க 2 பேருக்குமே உயிர் தான். ஏன்னா சீனையனுக்கு பிள்ளைகள் கிடையாது. ஸ்ரீகாந்த தான் தன்னோட ஒரே மகனா நினைச்சிட்டு இருக்காரு. ஊர்ல இருந்து வந்தவன எல்லாம் விசாரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா சீனையன் ஸ்ரீகாந்த உட்கார வச்சாரு. சரி வாப்பா சாப்பிடலாம். அப்படி சொல்ல, ஐயோ இப்பதான் நான் அப்பா வீட்ல சாப்பிட்டேன் சித்தப்பா, பசியே இல்ல. அவன் வீட்ல எதுக்கு சாப்பிட்ட? என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமா? அது சரி, என்ன இருந்தாலும் அவன் தானே உன்னோட அப்பா. அப்படிலாம் இல்ல, 2 பேருமே எனக்கு முக்கியம் தான் சித்தப்பா. அப்படின்னு ரொம்ப அப்பாவியா சொன்னான் ஸ்ரீகாந்த். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இப்ப நீ என்கிட்ட சாப்பிட்டே ஆகணும், அவ்வளவுதான். ஐயோ சித்தப்பா, வயித்துல இடமே இல்ல சித்தப்பா. நீ அந்த சாப்பாட வாந்தி எடுத்தாலும் சரி, இங்க நீ சாப்பிட்டே ஆகணும், வா. அப்படி அங்க சாப்பிட்டத வாந்தி எடுக்க வச்சு மறுபடியும் இவரு சாப்பாடு கொடுத்தாரு. ஸ்ரீகாந்துக்கு இவங்களோட அன்பை பார்த்து சிரிக்கிறதா கோவப்படுறதான்னு தெரியல, அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. ஒரு நாள் ஸ்ரீகாந்த் சீனையா வீட்டுல குளிச்சு முடிச்சு நல்ல வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ரங்கையாவோட வீட்டுக்கு போனான். என்னடா பளபளன்னு மின்றியே, ஏரியில போய் குளிச்சிட்டு வந்தியா? ஆஹா இல்லப்பா, சித்தப்பா வீட்ல குளிச்சிட்டு நேரா வரேன். அப்படி சொல்லவும் அது வரைக்கும் அமைதியா இருந்த ரங்கையாவோட முகம் இப்போ செவந்து கோபமாயிடுச்சு. ஐயோ என்னப்பா இது, முகம் எல்லாம் இப்படி செவந்து போய் கிடக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இது வியாதி இல்லடா, கோபம். நம்ம வீட்ல தண்ணி இல்லையா, எதுக்காக அவன் வீட்ல போய் நீ குளிச்சிட்டு வந்த? அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா கேட்டாரு. அது அப்பா, அது அது அப்படி ஸ்ரீகாந்த் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி ஸ்ரீகாந்தோட வெள்ளை சட்டையில அவங்க அப்பா சேர அள்ளி வீசினாரு. இப்ப நீ ரொம்ப அழுக்காயிட்ட, போய் நம்ம வீட்ல குளி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு ரங்கையா. ஸ்ரீகாந்துக்கு தலையே சுத்தி போச்சு. இப்படி தினமும் 2 தடவை குளிக்கிறது, 2 தடவை சாப்பிடுறது, 2 தடவை பல் தேய்க்கிறதுன்னு அவனுக்கு நட்சத்திரமே தெரிஞ்சது. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் தப்பிக்கலாம் அப்படின்னு ஸ்ரீகாந்த் முடிவு பண்ணிட்டான். இப்படி அடிச்சுக்கிறவங்கள எப்படி சேர்க்கலான்னு யோசிச்சான். ரங்கையா படுக்கைக்காக நார் நெய்துட்டு இருக்கும்போது ஸ்ரீகாந்த் அங்க போனான். அப்பா, நான் ஒரு விஷயம் கேட்பேன், சொல்லுவீங்களா? கேளுடா, உங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் ஏன் பேச்சுவார்த்தையே இல்ல? அப்படி கேட்டதும் அவரோட முகமே மாறி போச்சு. உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்படி அவன் ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டான். ரங்கையா கூட கொஞ்சம் அமைதியாகி நடந்த எல்லா விஷயத்தையும் பையனுக்கு சொல்லலான்னு நினைச்சாரு. ஒரு நாள் ஏதோ அவசரம்னு சொல்லி அவனோட சட்டையை எடுத்து போட்டுட்டு பட்டணத்துக்கு போனேன். போன இடத்துல ஏதோ பட்டு அந்த சட்டை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு. அவன் அந்த சட்டைய பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, என் மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு. அப்படி என்ன சொன்னாருப்பா? அது என் வாய்னால நான் சொல்ல மாட்டேன், அவனையே கேளு. திமிரு பிடிச்சவன், மரியாதை இல்லாதவன். அப்படின்னு சொல்லிட்டு ரங்கையா போயிட்டாரு. ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் சித்தப்பா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட எப்படி கேட்டானோ அதே மாதிரி கேட்டான். என் சட்டையை எடுத்துட்டு போய் போட்டுட்டு கிழிச்சிட்டு வந்தாரு. அதை கேட்கும் போது உங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? என்ன சொன்னார் சித்தப்பா? அத நான் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தையை கேட்டது என் மனசு உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீனையாவும் அங்கேருந்து போயிட்டாரு. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வார்த்தையால தான் பிரிஞ்சு போயிருக்காங்க, அது யாருக்கும் தெரியாது. ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க சொத்து பிரச்சனையினால பிரியலன்னு மட்டும் ஸ்ரீகாந்துக்கு புரிஞ்சுது. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா ஸ்ரீகாந்தோட வாழ்க்கையில வந்துச்சு. ஸ்ரீகாந்த் ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ அங்க ரங்கையா வந்தாரு. டேய் ஸ்ரீகாந்த், என்னடா அது? நெய் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கேன்பா. பட்டணத்துல இது ரொம்ப ரொம்ப நல்லா பண்றாங்க. என் நண்பன் அங்கேருந்து அனுப்பி வச்சான், நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. அப்படி நெய் மிட்டாய கொடுத்தான். அவரும் சாப்பிட்டு பார்த்தாரு. நெய் மிட்டாய் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குடா. இத மட்டும் செஞ்சு நம்ம ஊர்ல வித்தோம்னா வியாபாரம் சக்க போடும் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் ஸ்ரீகாந்துக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. ஸ்ரீகாந்த் அப்படியே அவனோட சித்தப்பா வீட்டுக்கு போனான். சித்தப்பா, பட்டணத்துல இருக்கிற என்னோட நண்பன் எனக்காக இந்த நெய் மிட்டாயை அனுப்பி வச்சான். ரொம்ப அருமையா இருக்கு, நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்களேன். என்னதான் இது நெய் மிட்டாயோ அப்படின்னு எடுத்து சாப்பிட்டாரு. அந்த ருசி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேய், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குடா. இத நம்ம ஊர்ல வச்சு வித்தோம்னா வியாபாரம் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. எதிர்பாராத விதமா 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லிட்டு போனதுனால ஸ்ரீகாந்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ராத்திரி முழுக்க அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில ஆத்தங்கரைய ஒட்டி இருக்கிற கோயிலுக்கு 2 பேரையும் கூப்பிட்டான். 2 பேருக்கும் வரதுக்கு மனசு இல்லைனாலும் ஸ்ரீகாந்த் மேல உள்ள பாசத்தால அவங்க 2 பேரும் வந்தாங்க. அப்பா, சித்தப்பா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றேன்.
ஒரு காலத்துல வடை கடை அப்படின்னா அது நம்ம குடும்பத்தோட கடையா தான் இருந்துச்சு. எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்து சாப்பிட்டாங்க. இப்போ நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்க. கடைகளும் 2 ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் போட்டி போட்டு வியாபாரத்தை கெடுத்ததால 3வதா ஒருத்தன் உள்ள வந்து இப்ப நிறைய லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்குமே நான் நெய் மிட்டாய் சாப்பிட கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஊர்ல நெய் மிட்டாய் வியாபாரம் பண்ண ஆரம்பிங்க. அப்படி சொன்னதும் 2 பேரும் தலையை திருப்பிக்கிட்டாங்க. உங்க 2 பேருக்கும் இஷ்டம் இல்லைன்னு புரியுது. ஆனா இப்படியே நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ₹1 கூட லாபமா நம்ம சம்பாதிக்க முடியாது. இன்னைக்கு நல்லா யோசிச்சு நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ரங்கையாவும் சீனையாவும் ராத்திரி முழுக்க அவங்க வீட்ல உட்கார்ந்து இத பத்தி யோசிச்சாங்க. 2 பேரோட வியாபாரமே சரியா போறதில்லன்னு 2 பேருக்குமே தெரியும். அதனால அடுத்த நாள் ஸ்ரீகாந்த் கிட்ட வந்து அவன் சொன்ன வியாபாரத்துக்கு சம்மதிக்கிறதா 2 பேரும் சொன்னாங்க. ஸ்ரீகாந்த் ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேருக்கும் நெய் மிட்டாய் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தான். அது மட்டும் இல்ல, தன்னோட நண்பனையும் வரவழைச்சு இவங்களுக்கு உதவியா இருக்க சொல்லி கேட்டுக்கிட்டான். தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி தந்து 2 பேரும் சேர்ந்து நெய் மிட்டாய் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. ரங்கையாவும் சீனையா 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அதுலயும் நெய் மிட்டாய்னு ஏதோ புதுசா ஒண்ணு விக்கிறாங்கன்னு ஊர்ல தெரிஞ்சு எல்லாரும் நெய் மிட்டாய் வாங்குறதுக்காக வந்தாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்ததுல ஸ்ரீகாந்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவங்க 2 பேரையும் பிரிச்ச அந்த வார்த்தை என்னன்னு இப்ப வர தெரியல.